இன்னைக்கு நம்ம நாட்டுல பல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு. அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும். அது ஃப்ரீயா விட்டா அதுவாவே சரியாயிடும். ஆனா அத நாங்க விட மாட்டோம். படிப்பு முடிச்சதுமே ஃப்ளைட், சொகுசு கப்பல், 5 ஸ்டார் ஹோட்டல்ல கையோட வேலை, அதுவும் கை நிறைய சம்பளத்தோட. அப்ப நாங்க நாப்ல யாரு? 90% practicals, 100% discipline. படிக்கும் போதே வேலை, கை நிறைய சம்பளம். உலகத்துல பல துறைகள் இருக்கு. அதுல மிகவும் முக்கியமானது கப்பல் துறை. கப்பல் துறை. கப்பல் துறை. அடுத்த ஷிப்டுக்கு ஆள் வந்தாச்சு. யூஸ் பண்ணிடுறா சீனி. சாம்ஸ் கப்பல் காலேஜ்ல படிச்சா கப்பல் துறையில மிக உயர்ந்த பதவியான கப்பல் கேப்டன். கேப்டன் எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்னையே தண்ணியை போட்டுக்கிட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. உலக அளவுல கப்பல் துறையில எக்கச்சக்கமா வேலை இருக்கு. உனக்கு தெரிஞ்சலாம் லோக்கல். எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு? ஒரு வருஷத்துக்கு 60 லட்சம் சம்பளமா கிடைக்கும். சம்பளம் 10,000 தானே? 10,000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை அண்ணே? கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல. தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுனா நீங்க இறங்கி தள்ளணும்.